வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்ல கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் லெவலுக்கு அந்த ஸ்டாக் எடுத்துட்டு போறதுக்கு எல்லா வகையிலும் யூஸ் ஆகும். மார்க்கெட்ல டாப் லீடிங் பிளேயரா இருக்கிற ஆட்டோ செக்டர்ல டாடா மோட்டார்ஸும் சரி, பேங்கிங் செக்டர்ல HDFC பேங்க், நான் பேங்கிங்ல பஜாஜ் ஃபினான்ஸ், இது எல்லாமே நிறைய கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இந்த குவாலிட்டியான ஸ்டாக்ஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணும். டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் மெர்ஜர் ப்ராசஸ், டிமெர்ஜர் ப்ராசஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால நிறைய நியூ கம்பெனிஸ் எல்லாமே உருவாக போகுது. ஸோ இதில் நமக்கு பெனிஃபிட் கிடைக்குமா, இல்லை பேரண்ட் கம்பெனியாக இருக்கிற HDFC பேங்க் ஆகட்டும், பஜாஜ் ஃபினான்ஸ், இதிலிருந்து புதுசாக என்னென்ன IPOs வரப்போகுதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாடா மோட்டார். ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே டாடா குரூப்பில் இருக்கிற டாடா மோட்டார்ஸ் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ரிட்டர்னை கொடுத்துருக்கு. எல்லாத்துக்குமே 100% பக்கமா ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணிருக்கு. டாடா மோட்டாரோட ரெவன்யூ பிரேக்கப்பை பொறுத்த வரைக்கும் இதுல மெயினா 68% மேல JLR, ஜாக்வார், லேண்ட் ரோவர், இது ரெண்டுமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதுலதான் ஒரு ஹியூஜான வெல்த்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டாடா மோட்டாரோட கமர்ஷியல் வீகிள் ஒரு 19%, பேசஞ்சர்ஸ் வீகிள்ஸ் ஒரு 12% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ இந்த ரெவன்யூ பிரேக்கை பொறுத்த வரைக்கும் JLR தான் மெயின் கான்ட்ரிபியூட்டரா இருக்கிறாங்க. இப்ப டாடா மோட்டார்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் வீகிள் தனியாகவும் பேசஞ்சர்ஸ் வீகிள்ஸ் தனியாகவும் ஸ்பிளிட் பண்ண போறாங்க. ஸோ இதுல இப்படி ஸ்பிளிட் பண்றப்ப இது ரெண்டு கம்பெனியா மாறப்போகுது. அதாவது டிமர்ஜர் ப்ராசஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கு, டாடா மோட்டார் ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கு. அதை டாடா மோட்டார்ல இருந்து ஸ்பிளிட் பண்ணி டாடா கேபிட்டலோட மெர்ஜ் பண்ண போறாங்க. அதாவது டாடா மோட்டாரவே ஸ்பிளிட் பண்ணி கமர்ஷியல் வீகிள் தனியாகவும் பேசஞ்சர் வீகிள் தனியாகவும் ஸ்பிளிட் பண்றது இல்லாம வீகிள் ஃபினான்ஸா இருக்கிற டாடா மோட்டார் ஃபினான்ஸை டாடா கேபிட்டலோட மெர்ஜ் பண்ண போறாங்க. இப்படி ஸ்பிளிட் ஆகிறதுனால டாடா மோட்டார் இண்டிவிஜுவலா அந்தந்த செக்டர்ல, அதாவது கமர்ஷியல், பேசஞ்சர், ஃபினான்ஸ்ல இண்டிவிஜுவலா போக்கஸ் பண்ண முடியும். இதனால இந்த டாடா மோட்டார் ஷேர்ஸ் வச்சிருக்கிற எல்லாத்துக்குமே இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 3 கம்பெனியும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பத்தி கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் இன்னும் நமக்கு கிடைக்கல. ஸோ எப்படி என்ன ரேஷியோல என்ன மாதிரி நமக்கு கொடுக்க போறாங்கிறது கூடிய சீக்கிரம் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கும். இப்படி பிரிக்கிறப்ப டாடா மோட்டார் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே பேசிக்கா நல்ல ஃபண்டமெண்டலான கம்பெனி தான். டாடா கேபிட்டலோட டாடா மோட்டார்ஸ் ஃபினான்ஸ் மெர்ஜ் ஆகிறப்ப ஒரு நான் பேங்கிங்ல ஒரு டாப் பிளேயரா வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கமர்ஷியல் வீகிள், பேசஞ்சர் வீகிள், இது எல்லாமே பிரிக்கிறப்ப இது இண்டிவிஜுவலா க்ரோ ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த டேபிள பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா புரியும். இப்ப நார்மலா டாடா மோட்டார்ஸ்ல ரெண்டு டைப்பான ஷேர்ஸ் இப்ப மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. டாடா மோட்டார்ஸ் இருக்கு, டாடா மோட்டார் DVR இருக்கு. இது ரெண்டுக்கு மெயினான டிஃபரன்ஸ் அப்படின்னா ஓட்டிங் ரைட்ஸ் தான் மெயின் டிஃபரன்ஸா இருக்கு. இது கூடிய சீக்கிரம் இது ரெண்டையுமே, அதாவது டாடா மோட்டாரையும் டாடா மோட்டார் DVR-ஐயும் மெர்ஜ் பண்ணி டாடா மோட்டார் ஷேர்ஸா மாத்த போறாங்க. டாடா மோட்டார் DVR கூடிய சீக்கிரம் டீலிஸ்ட் ஆக போகுது. இதுக்கு உண்டான ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா, டாடா மோட்டார் DVR-ல 10 ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா டாடா மோட்டார்ஸ்ல 7 ஷேர் கொடுக்க போறாங்க. இதுக்கு நடுவுல பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ்ல ஒரு டெக்னாலஜி கம்பெனி இருந்துச்சு. இது ஆட்டோமொபைலுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இண்டிவிஜுவல் கம்பெனியா இப்பதான் 1 இயருக்கு முன்னாடி இதை லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனி டாடா டெக்னாலஜிஸ். அதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த IPO-லயும் எப்படி அப்ளை பண்றதை பத்தி நம்ம டீடைலாவே பார்த்தோம். ஸோ இப்போ டாடா மோட்டார்ல இருந்து இண்டிவிஜுவலா டாடா டெக்னாலஜி தனி கம்பெனி ஆச்சு. இப்போ டாடா மோட்டார் DVR-ஐயும் டாடா மோட்டாரையும் மெர்ஜ் பண்ணி டாடா மோட்டாரா மாத்த போறாங்க. அதுக்கப்புறம் டாடா மோட்டாரா மாத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க டிமெர்ஜர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் ஃபினான்ஸ் தனியா பிரிய போகுது, டாடா மோட்டார் பேசஞ்சர் தனியா பிரிய போகுது, டாடா மோட்டார் கமர்ஷியல் தனியா பிரிய போகுது. இப்ப டாடா மோட்டார் ஃபினான்ஸ் கம்பெனி டாடா கேபிட்டலோட மெர்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் கமர்ஷியல் தனி கம்பெனியாவும் டாடா மோட்டார் பேசஞ்சர் தனி கம்பெனியாவும் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகி நமக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்க போகுது. அதுக்கு உண்டான டேட்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் எல்லாமே நடந்துடும். இன்னும் 1 இயருக்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆக போகுது. டாடா மோட்டார் DVR-க்கு ஓரளவுக்கு எல்லாமே ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் இந்த டீலிஸ்டிங் ப்ராசஸ் நடந்துடும். அதுக்கப்புறம் இந்த டிமெர்ஜ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கூடிய சீக்கிரம் எல்லா கம்பெனியுமே நமக்கு ஸ்பிளிட் ஆக போகுது. நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா டீடைலாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதாவது டாடா மோட்டார் DVR டீலிஸ்டிங் அந்த டைம்ல தான் பாத்தீங்க அப்படின்னா டாடா டெக்னாலஜி IPO இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுல டெக்னாலஜி IPO-ல அப்ளை பண்றது, ஸோ அதுல கிடைச்சிச்சு அப்படின்னா எப்படி ப்ராஃபிட் புக் பண்றது, சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா என்ன லெவல்ல நம்ம பை பண்ணலாம், இதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணியிருக்கிறோம்.
டாடா மோட்டார் டிவிஆருக்கும் டாடா மோட்டாருக்கும் என்ன ரேஷியோ, அதாவது டாடா மோட்டார் டிவிஆர் டீலிஸ்ட் பண்றப்ப 7:10 ரேஷியோ வந்து கொடுக்க போறாங்கன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டாடா மோட்டார் டிவிஆர்ல 10 ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா டாடா மோட்டார்ஸ்ல வந்து 7 ஷேர்ஸ் கொடுக்க போறாங்க. இந்த டிமெர்ஜர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீடைலாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாகவும் பிரிக்க போறாங்கிறத பத்தி நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்டான ஈவெண்டா இருக்கு டாடா மோட்டார்ல. இது வந்து டாடா மோட்டாரை வந்து நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்து போறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. மார்க்கெட்ல நான் பேங்கிங் செக்டர்ல ஒரு டாப் பிளேயரா இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸை பத்தி நம்ம டீடைலாவே பார்த்திருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ்ல இருந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து தனியா பிரிக்க போறாங்க. இது வந்து பஜாஜ் குரூப்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரப்போற ஒரு குவாலிட்டியான ஐபிஓவா இருக்கு. இதை பத்தி கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் இன்னும் நமக்கு கிடைக்கல. இந்த இயர்ல லாஸ்ட் குவார்டர்லயோ இல்ல நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் குவார்டர்லயோ வந்து இந்த ஐபிஓ வந்து மார்க்கெட்ல வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி லிமிடெடோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வந்து மெர்ஜர் ஆச்சு. அந்த பேங்க் வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாம ஓரளவுக்கு நியூட்ரலா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மெர்ஜர் ரேஷியோ எல்லாமே கம்ப்ளீட் ஆகி இண்டிவிஜுவலா வந்து இந்த பேங்க் வந்து இப்ப ஸ்டேபிளா ஆயிருக்கு. பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி இது 1300 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இப்பதான் வந்து 1500 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த கம்பெனிஸ், அதாவது இந்த மெர்ஜருக்கு அப்புறம் ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மெர்ஜருக்கு அப்புறம் இப்பதான் ஹெச்டிபி ஐபிஓ வந்து வரப்போகுது. ஸோ இந்த கம்பெனிஸ், அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சப்சிடரி கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சப்சிடரி கம்பெனிஸ் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் இருக்கு, ஹெச்டிபி பினான்சியல் சர்வீசஸ் இருக்கு, ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் பினான்சியல் சர்வீசஸ் லிமிடெட் இருக்கு. இதுல இருந்து ஹெச்டிபி பினான்சியல் சர்வீசஸ் வந்து கூடிய சீக்கிரம் ஐபிஓ விட போறாங்க. இந்த ஐபிஓ பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க. இதோட ஷேர்ல 94.7% ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்தா இருக்கு. இதுல வந்து 10% பக்கமா இவங்க வந்து டைல்யூட் பண்ண போறாங்க. இது வந்து 7500 கோடியில இருந்து 10,000 கோடி வரைக்கும் ஐபிஓ வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸஸ் கொடுத்திருக்காங்க. இதுவுமே வந்து இந்த பினான்சியல் இயர் எண்ட்லயோ நெக்ஸ்ட் இயர் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனிஸ்ல வர்ற ஐபிஓல டெஃபினட்டா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒவ்வொரு கம்பெனிக்கும் மார்க்கெட்ல இருக்கிற கம்பெனிக்கு அந்த கார்பரேட் ஈவெண்ட் வந்து ஒரு முக்கியமான ஈவெண்டா இருக்கு. அதை பேஸ் பண்ணி ஸ்டாக் வந்து நல்லா அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.